ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் ரோல் ஒன்று செய்ய போகிறேன், மைதா ரோல். அதில் தேங்காவெலாம் வச்சு அந்த மாதிரி ரோல் மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பவுலில் மைதா நான் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். அதை நல்லா தோசை மாவு அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள், நான் கரைச்சி எடுத்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. இந்த அளவுக்கு தோசை மாவு அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். அதை எடுத்து அதை ஒரு சைடு வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ மறுபடியும் நான் அங்கே அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கேன். அதில் கீ ஊற்றிருக்கேன். அது கூட என்ன பண்ணுங்கள், முந்திரி, திராட்சை, அப்புறம் தேங்காய், இதை மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது கூடயே என்ன பண்ணுங்கள், சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரையக்கூடாது, அதோட ஒட்டது அளவுக்கு, அந்த அளவுக்கு மட்டும்தான். அவ்வளோதான். எடுத்துருங்க. அப்புறம் அதையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே மறுபடியும் நான் அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வச்சுருங்க. அதில் என்ன பண்ணுங்கள், ஆயில் தடவிக்கங்க. தோசைக்கல்லில் ஆயில் தடவிட்டு இப்போ மாவை எடுத்து நம்ம கொஞ்சமாக ஊற்றுவோம். தோசை மாதிரி பெருசாக ஊற்றிடாதீங்க, சும்மா குட்டியாக சின்னதாக ஊற்றுங்க. அப்போ தான் ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். குட்டியாக ஊற்றுங்க. இந்தளவுக்கு குட்டியாக ஊற்றுனீங்கன்னா போதும். அவ்வளோதான். நான் கொஞ்சம் பெருசாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் குட்டியாகவே ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஓரளவுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். அவ்வளோதான். எடுத்து திருப்பி போட்டால் இப்போ என்ன பண்ணுங்கள், அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அங்கே இது பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காவெல்லாம், அதை என்ன பண்ணுங்கள், அது மேலே வச்சுருங்க தோசையில். அதில் வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நான் ரோல் பண்ணேன் கையில். அவ்வளோதான். சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.